Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. ஆலமெல்லாம் படைத்தாலும் அந்த சராசரத்தின் படைப்பாளன் வல்லோன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கே அருட்கொடையாம் அருள்மிகு தூதராம் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறைவனின் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் சுவனத்தின் வார்த்தையாம் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தக்வாவும் சவால்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையாய பணி அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பதாக இருந்தது. இது தக்வா என அழைக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பணியை எடுத்த எடுப்பில் ஆரம்பிக்கவில்லை. அவர் தனது 40வது வயதை அடைந்ததன் பின்னர் அல்லாஹ்வின் கட்டளைக்கமையவே இப்பணியை ஆரம்பித்தார்கள். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் ஏற்பட்ட பெரும் மாற்றம் ஒன்றாக கண்டுகொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 3 ஆண்டுகளும் ரகசியமாகவே தக்வா செய்தார்கள். அவ்வேளை குடும்பத்தில் ஒரு பகுதியாரும் நண்பர்களில் ஒரு பகுதியாரும் சமூகத்தில் நல்லவர்களாக கணிக்கப்பட்ட சிலரும் ஹனீஃப் எனப்பட்டோரும் எஜமான்களால் துன்புறுத்தப்பட்ட அடிமைகள் சிலரும் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள். தொடர்ந்து பகிரங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பல சவால்களை எதிர்கொண்டார்கள். அபு லஹப், அபு ஜஹல் முதலானோர் தலைமையில் எதிர்ப்பு குழுவினர் களம் இறங்கினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யன், சூனியக்காரன், பைத்தியக்காரன், கவிஞன், சந்ததியற்றவன் முதலான சுடு வார்த்தைகளால் வதைத்தனர். அவர் பக்கம் கவனம் திருப்ப வேண்டாம், அவர் போதிக்கும் மார்க்கத்தை ஏற்க வேண்டாம் எனவும் பொதுமக்களை எச்சரிக்கை செய்தனர். இஸ்லாம் படிப்படியாக வளர்ந்தது. எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடலியல் ரீதியாக மற்றும் உளவியல் ரீதியாகவும் துன்புறுத்தினர். மேலும் இஸ்லாத்தை தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்று வாழ்ந்த மக்களையும் துன்புறுத்தினர். இவ்வாறான அனைத்து செயற்பாடுகளின் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற முஸ்லிம்களும் எதிர் தாக்குதல் நடத்தாமல் பொறுமையாக இருந்தார்கள். குறைஷியர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத நிலை ஏற்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை ஹபஷாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஹபஷாவின் நேர்மையான ஆட்சியாளரான நஜ்ஜாசி மன்னன் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார். தொடர்ந்து வந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய அவரது பெரிய தந்தையாகிய அபூ தாலிப் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாகிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறையடி சேர்ந்தனர். இவ்விக்கட்டான சூழ்நிலையை குறைஷியர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். இவ்வேளையில் மதீனாவிலிருந்து மக்கா வந்த யாத்திரிகள் சிலரின் அழைப்பிற்கேற்ப முதலில் முஸ்லிம்களும் அதனைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹிஜ்ரத் சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் குறைஷியர்கள் நிம்மதியாக இருக்க விடவில்லை. மதீனாவில் வாழ்ந்த யூதர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள். மதீனாவிலிருந்து யாத்திரை வந்தவர்களை எச்சரித்தார்கள். மதீனாவின் தெற்கெல்லையில் தாக்குதல்கள் நடத்தினார்கள். மேலும் பல சமயங்களில் முஸ்லிம்களுடன் போரிடுவதற்கு படையெடுத்து வந்தார்கள். முஸ்லிம்கள் எந்த தயார் நிலையிலும் இல்லாத மரபு ரீதியான போர் பயிற்சியை வைத்து குறைஷியர்களுடன் போராடினர். எனினும் படைப்பலம் கூடியிருந்த குறைஷியர் தோல்வியுற்றனர். இங்கு முஸ்லிம்களுக்கு மலக்குகளின் உதவி கிடைத்தது. இதனால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் மீதான விசுவாசம் அதிகரித்தது. இவ்வாறான 3 போராட்டங்களின் பின், அதாவது பத்ர், உஹத், கந்தத் போன்ற 3 போராட்டங்களின் பின் ஹிஜ்ரி 6இல் இரு சாராரும் ஹுதைபியா என்ற இடத்தில் சமாதான உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டனர். எனினும் குறுகிய காலத்தில் குறைஷியர் அதனை முறித்து கொண்டனர். இவ்வாறு உடன்படிக்கைக்கு மாறாக நடந்து கொண்டதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து குறைஷியர்களை நாடு கடத்தினார்கள். மதீனா அமைதியடைந்தது.
இதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் தூதை சுற்றுவட்டாரத்தில் உள்ள சிற்றரசுகளுக்கும் பேரரசுகளுக்கும் கடிதம் மூலம் எத்தி வைத்தார்கள். இது பிற்காலத்தில் அரபு நாட்டுக்கு வெளியே இஸ்லாம் பரவும் சாம்ராஜ்யம் விரிவடைவதற்கும் தூண்டுதலாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்மேல் சுமத்தப்பட்டிருந்த இறைப்பணியை சிறப்பாகவே முன்னெடுத்தார்கள். எந்த மக்களால் இம்சிக்கப்பட்டாரோ அதே மக்கள் தன் உயிரினும் மேலானவராக கருதும் அளவுக்கு மக்களின் உள்ளங்களில் இடம் பிடித்து கொண்டார்கள். தான் எதிர்கொண்ட சவால்களை பொறுமையை கொண்டும் பொருத்தமான முறையிலும் அணுகி அல்லாஹ்வின் இறை தூதை உலகமெங்கும் பரவ வழியமைத்தார்கள். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாம். தேடல் மீடியா நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ரமலான் மாதத்தின் 20வது நாளில் நாம் அனைவரும் வீற்றிருக்கின்றோம். இன்றைய 20வது நாளுக்கான 20வது வினாவினை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான வினா இதுதான்: சுலூசுல் குர்ஆன் என அழைக்கப்படும் சூரா எது? ஆப்ஷன் ஏ அல் இஹ்லாஸ், ஆப்ஷன் பி அன்னாஸ், ஆப்ஷன் சி அல் ஃபலக். இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் இன்றைய நாளுக்கான வினா இலக்கத்தினை குறிப்பிட்டு சரியான பதிலினை ஸ்கிரீனில் தெரியப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பெயர், ஊர், வயது என்பவற்றுடன் இன்று முதல் நாளை மாலை 5:30 மணிக்கு முன்னராக அனுப்பி வைக்க வேண்டும்.